Namaste students, welcome to our online commerce class day 9. So already we are proceeding the chapter 5 Hindu undivided family and partnership. So last classல என்ன டிஸ்கஸ் பண்ணியிருந்தோமா, பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட்னா என்ன, அதில் இருக்க கண்டென்ட்ஸ் என்ன, அக்ரிமெண்ட்டில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்றத பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட்டு வந்து ரைட்ஸ் ஆஃப் பார்ட்னர், அவங்களுக்கு வந்து என்ன உரிமைகள்லாம் இருக்குது, என்ன கடமைகள் இருக்குது, அவங்களுக்கு என்ன பொறுப்புகள் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்தோம் இல்லைம்மா லாஸ்ட் கிளாஸில். ஸோ வாட் ஆர் தி ரைட்ஸ் ஆஃப் அ பார்ட்னர் அண்ட் டியூட்டிஸ் ஆஃப் அ பார்ட்னர் இன் த பிஸ்னஸ் அண்ட் liabilities of a partners in the partnership business. So today what we are going to discuss means types of partnership business. So இந்த partnership businessலேயே 4 types இருக்குது, அது என்னன்னு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஸ். ஸோ வந்து ஒரு 2-3 பேர் சேர்ந்து தான் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லைம்மா. ஸோ வந்து அதுலேயே வந்து டைப்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஸ் அப்படின்றத பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப், இந்த பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸை எப்படி நம்ம ரெஜிஸ்டர் பண்ண போகிறோம் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு இஃப் சப்போஸ் ரெஜிஸ்டர் பண்ணலை அப்படின்னா நம்மளுக்கு என்னெல்லாம் ட்ராபேக்ஸ், என்னெல்லாம் தீமைகள் இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு டிசால்வேஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப்ஸ், ஹவ் திஸ் பிஸ்னஸ் இஸ் கோயிங் கம் டு எண்ட். ஓகேவா, இந்த பிஸ்னஸை எப்படி வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகேவாம்மா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்த்தோம், types of partnership. So வந்து what are the types of partnership business, that only we are going to discuss. So in that types of partnership business we have partnership at will, partnership for a fixed term, particular partnership and limited liability partnership. ஸோ வந்து அந்த ஹெட்டிங்லேயே உங்களுக்கு வந்து அதோட மீனிங் புரிஞ்சிடும். ஓகேவாம்மா, வில் கோ ஃபார் எக்ஸ்பிளனேஷன். ஓகே, ஸோ சி பார்ட்னர்ஷிப் அட் வில். ஸோ வந்து வில் அப்படின்னும் போது அது என்ன அப்படின்னா விருப்பம் அப்படின்னு வந்துடும். ஓகேவா, ஸோ ஒரு 2 or more person join together to start a business. ஸோ வந்து அந்த ஒரு 2-3 பேரில் வந்து எனக்கு ஒருத்தருக்கு வந்து இல்லை என்னால் பண்ண முடியல, எனக்கு வந்து நிறைய இந்த பிஸ்னஸில் என்னால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, நான் வந்து வெளியே வந்துடுறேன் இந்த பிஸ்னஸில் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சுய விருப்பத்தோட ஒரு நோட்டீஸ் வந்து ப்ரெசென்ட் பண்ணிவிட்டு அவர் அந்த பிஸ்னஸ்லேருந்து வெளியே வந்துடலாம். ஓகேவாம்மா, இந்த மாதிரி பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸும் இருக்குது. ஸோ எக்ஸாக்ட் மீனிங் சி திஸ் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் இஸ் அன்டிஃபைன்டு பீரியட். ஸோ வந்து இந்த பிஸ்னஸ் வந்து நான் ஒன் இயர் ரன் பண்ண போகிறேன், 2 years ரன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு டிஃபைன் பண்ணியிருக்க மாட்டாங்க அக்ரிமெண்ட்டில். ஓகேவாம்மா. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் பார்ட்னர்ஷிப் அட் வில். ஓகே, ஸோ நோ டைம் லிமிட். ஸோ வந்து பிஸ்னஸ் கேன் பி கண்டினியூட் ஃபார் மோர் தென் 2 years. ஸோ வந்து நம்ம இந்த பிஸ்னஸை வந்து நம்ம கண்டினியூ பண்ணிக்கினாலும் பண்ணிக்கலாம், இல்லை வந்து க்ளோஸ் டிசால்வ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ ஒன்லி த பார்ட்னர்ஸ் இஃப் யூ கேவ் நோட்டீஸ். ஸோ வந்து நான் வந்து இந்த பிஸ்னஸை விட்டு வெளியே போகிறேன் அப்படின்னு நோட்டீஸ் கொடுத்து வெளியே போனால் அவங்களோட விருப்பத்தோடு போனால் நோ ப்ராப்ளம். ஓகே, ஸோ பட் த business will continues with the mutual cooperation and confidence. ஸோ வந்து அவங்களோட அந்த மற்ற இருக்க பார்ட்னர்ஸோட கோஆப்ரேட்டிவ்னஸோட நம்பிக்கை தரமாக வந்து அந்த பிஸ்னஸ் வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ வந்து இப்போ வந்து க்ளோஸ் பண்ணணும் இந்த பிஸ்னஸை அப்படின்னா எல்லா பார்ட்னர்ஸும் விருப்பப்பட்டு இந்த பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் என்ன பண்ணலாம், ஒரு நோட்டீஸ் ப்ரொசீட் பண்ணி அந்த பிஸ்னஸையே க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒன்று பார்ட்னர்ஷிப் அட் வில். ஸோ விருப்பத்தோடு வந்து அந்த பிஸ்னஸை ரன் பண்ணுறது. ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் ஃபார் அ ஃபிக்ஸட் டேர்ம். ஸோ ஃபிக்ஸட் டேர்ம் அப்படின்னு வரும்போது என்னென்னா அவங்க ஒரு டைம் பீரியட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, இந்த 1 year தான் இந்த பிஸ்னஸை நாங்கள் வந்து ரன் பண்ண போகிறோம், வந்து அந்த டைம் 1 year முடிஞ்சதுக்கப்புறமா நான் வந்து கண்டினியூ பண்ணுறேனா இல்லையான்றதை நம்ம அந்த 1 year அதுக்கப்புறமா முடிவு பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எக்ஸாக்ட் மீனிங் சி திஸ் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் இஸ் டிஃபைன்டு பீரியட் இன் தி அக்ரிமெண்ட். ஸோ அக்ரிமெண்ட்டில் ஆல்ரெடி டிஃபைன் பண்ணியிருப்பாங்க எவ்வளோ நாள் வந்து இந்த பிஸ்னஸை நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி. இஃப் இட் கம்ஸ் டு எண்ட், அதான் எக்ஸ்பைரி ஆகிடுச்சு, 1 year ஆகிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்களுக்கு கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் பண்ணலாம், அப்படி இல்லை அப்படின்னா வந்து அதை க்ளோஸ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிடலாம். இல்லை இப்போ வந்து க்ளோஸ் பண்ணாமல் கண்டினியூ பண்ண போகிறாங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ் என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் அட் வில் பிஸ்னஸ் அப்படின்ற மாதிரி ஆகிடும். ஸோ த பார்ட்னர்ஸ் கேன் கிவ் நோட்டீஸ் ஃபார் தி டிசால்வேஷன் ஆஃப் தி ஃபர்ம். ஸோ வந்து 1 yearக்கு அப்புறம் அவங்க கண்டினியூ பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ் வந்து பார்ட்னர்ஷிப் அட் வில், ஏன்னா அவங்க விருப்பத்தோடு தான் அந்த பிஸ்னஸை கண்டினியூ பண்ணுறாங்க. ஸோ அந்த பிஸ்னஸ் வந்து பார்ட்னர்ஷிப் அட் வில் அப்படின்ற பிஸ்னஸாக மாறிடும். ஸோ இந்த பிஸ்னஸை எப்படி க்ளோஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா பார்ட்னர்ஸும் சேர்ந்து நோட்டீஸ் ப்ரொசீட் பண்ணால் இந்த பிஸ்னஸை
க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பார்ட்னர்ஷிப் ஃபார் அ ஃபிக்ஸட் டேர்ம் அப்படின்னு வரும்போது ஆல்ரெடி வந்து ஒரு பீரியடை வந்து அவங்க அக்ரிமெண்ட்லேயே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேவாம்மா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலர் பார்ட்னர்ஷிப். ஸோ இந்த பிஸ்னஸ் எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ப்ராடக்ட்டை எடுத்துகிட்டு அந்த ப்ராடக்ட்டை நாங்கள் ஃபினிஷ் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணி சேல்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் இந்த பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணிடுறோம் அப்படின்ட்டு அக்ரிமெண்ட்டில் மென்ஷன் பண்ணியிருந்தால் we can close it. That is called as particular partnership. For example என்ன பண்ணால் இப்போ பில்டர்ஸ் வந்து ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் ஒரு 12 ஃப்ளோர்ஸ் வச்சு வந்து அப்பார்ட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்கக்கிட்ட அந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்காது. அப்போது ஒரு 2-3 பேர் சேர்ந்து பார்ட்னராக சேர்ந்து அந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனை முடிச்சிட்டாங்க அப்படின்னா த பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் வில் கம் டு எண்ட். ஓகேவா. ஸோ இஃப் தே ஆர் கோயிங் டு கண்டினியூ மீன்ஸ் சேம் ரைட்ஸ் அண்ட் ஆப்ளிகேஷன்ஸ் வில் பி சேம். ஸோ வந்து ஆல்ரெடி அக்ரிமெண்ட்டில் ப்ரொசீட் பண்ண மாதிரி அவங்க அதே உரிமை அதே ரைட்ஸ் அண்ட் ஆப்ளிகேஷன்ஸை யூஸ் பண்ணி அந்த பிஸ்னஸை கண்டினியூ பண்ணலாம். இதுக்கும் வந்து ஏதாச்சும் பிஸ்னஸ் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா த பார்ட்னர்ஸ் கேன் கிவ் தி நோட்டீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் பர்டிகுலர் பார்ட்னர்ஷிப். ஸோ வந்து ஒரு எக்ஸாக்டாக பர்டிகுலராக ஒரு வெஞ்சர் ஒரு டிசிஷன் வந்து எடுத்து அந்த பிஸ்னஸை முடிக்கணும் அப்படின்ட்டு ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணி இப்போ ஒரு ஃபர்னிச்சர்னு வச்சுக்கோங்க. அந்த ஃபர்னிச்சரை கம்ப்ளீட் பண்ணி நான் சேல்ஸ் பண்ணிட்டேன், அதோடு இந்த பிஸ்னஸை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் தே கேன் டிசால்வ் த பிஸ்னஸ். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் பர்டிகுலர் பார்ட்னர்ஷிப். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லிமிட்டட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப். ஸோ இந்த பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து சர்வீஸ் செக்டாரில் தான் இருக்கும். ஸோ சர்வீஸ் செக்டார்ஸ் அப்படி ப்ரொடக்ஷன் செக்டார் அப்படின்னா ஒரு ப்ராடக்டாக ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம மார்க்கெட்டிங் பண்ணி சேல்ஸ் பண்ணுறது. ஸோ சர்வீஸ் செக்டார்னால் தே ஆர் நாட் கோயிங் டு ப்ரொடியூஸ் எனி ப்ராடக்ட், இன்ஸ்டெட் ஆஃப் தட் தே ஆர் கோயிங் டு ப்ரொவைட் சர்வீசஸ். ஸோ வந்து நம்ம பார்த்தோம் இல்லாமா. ஸோ ஆல்ரெடி நம்ம சர்வீஸ் பிஸ்னஸஸ்லாம் பார்த்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் டாக்டர் என்ன பண்ணுறாங்க, நம்மளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. அது வந்து ஒரு சர்வீஸ். அவங்க எந்த ப்ராடக்ட்டை நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ண போகிறது கிடையாது, அதனால நம்ம அவங்களுக்கு ஃபீஸ் பே பண்ணுவோம். ஓகேவா. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் சர்வீஸ் செக்டர். ஸோ வந்து இந்த பார்ட்னர்ஷிப் லிமிட்டட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் வந்து எதில் இருக்கும் அதிகமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் செக்டரில் தான் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் த பேயிங் டெப்ஸ் ஆர் ஒன்லி லிமிட்டட் வித் தி அசட்ஸ் ஆஃப் த பிஸ்னஸ். ஸோ வந்து நம்ம என்ன பார்த்துருக்கோம், பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் வந்து அன்லிமிட்டட் லயபிலிட்டின்னு பார்த்துருக்கோம்ல, அளவில்லாத பொறுப்புகள் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ லிமிட்டட் லயபிலிட்டி அப்படின்னு வரும்போது யாரோ இப்போ கடன் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அவங்களோட பிஸ்னஸில் இருக்க அசட்டை மட்டும் யூஸ் பண்ணி அதை ரெக்கவர் பண்ணால் போதும், நம்ம வந்து நம்மளோட பர்சனல் ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ண வேண்டியது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பிஸ்னஸில். ஓகேவா. ஸோ திஸ் பிஸ்னஸ் இஸ் ஒன்லி அப்ளிகபிள் இன் மோஸ்ட் ஆஃப் யூஎஸ்ஏல, சிங்கப்பூர், யூகே இந்த மாதிரி ஃபாரின் கண்ட்ரீஸில் தான் வந்து லிமிட்டட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் வந்து ரன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எப்போ வந்து இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2008 இந்த பிஸ்னஸ் வந்து நம்ம இந்தியாலையும் கண்டினியூ ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவாம்மா. ஸோ லிமிட்டட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா எல்லா பார்ட்னர்ஸ்க்குமே வந்து லிமிட்டட் லயபிலிட்டி தான். ஏன்னா வந்து டெப்ஸ் ரிகவர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்னஸோட அசட்டை மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டா போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தே நீட் நாட் டு கிவ் தேர் பர்சனல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தீஸ் ஆர் தி டைப்ஸ் ஆஃப் partnership business. Okay, so there is a difference between partnership business and partners. Okay mama. So now we are going to see the types of partners. So what are the types of partners are there, வந்து என்ன types of partnersலாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே mama. Here see, first we have active partner, sleeping partner or dominant partner, nominal partner, partners in profit only, partner by estoppel, partners by holding out, secret partner and minor partner அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து ஒரு பிஸ்னஸில் ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸாக இருக்குது அப்படின்னா அதில் வந்து எல்லாருமே வந்து ஒரே மாதிரியே இருக்க மாட்டாங்க. சில பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, இல்லை சில பேர் வந்து என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியாது, நான் மேனேஜ்மெண்ட் மட்டும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஸ் இருக்காங்க. ஸோ வில் டிஸ்கஸ் ப்ரீஃப்லி. ஓகே. ஸோ சி, ஆக்டிவ் பார்ட்னர் அப்படின்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the partner who takes the active part in the conduct of the business. ஸோ எவ்ரி பார்ட்னர் cannot carry this. ஸோ வந்து சில பார்ட்னர் என்ன பண்ணுவாங்க, மேபி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி எடுத்துக்கலாம், வந்து ஒருத்தர் வந்து ஒரு கம்பெனியில் எம்ப்ளாயாக இருக்காங்க. ஓகேவா. ஸோ அவங்க ஃப்ரெண்டு வந்து எனக்கு வந்து நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன், அதில் நீ ஒரு பார்ட்னராக இரு, நீ வந்து மேனேஜ்மெண்ட்லாம் பார்க்க வேண்டாம், எனக்கு அட்லீஸ்ட் ஜஸ்ட் வந்து கான்ட்ரிபியூஷன் மட்டும் பண்ணு, இன்வெஸ்ட் மட்டும் பண்ணு, வேறு ப்ராஃபிட்டில் நான் உனக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க இல்லைம்மா. ஸோ வந்து அந்த மாதிரி
பார்ட்னர்ஸும் இருப்பாங்க, ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க, பட் ஆனால் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சைடு இன்கம் பண்ணுறதுக்காகவும் சில பேர் வந்து பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பார்ட்னர்ஸும் இருக்காங்க. ஸோ வந்து ஆக்டிவ் பார்ட்னர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்க ஃப்ரெண்டு. ஸோ அவங்க ஃப்ரெண்டு என்ன பண்ணுறாங்க, வந்து கம்ப்ளீட்டாக அந்த பிஸ்னஸை தான் ரன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஹீ வில் டேக் தி ஆக்டிவ் பார்ட் இன் தி கண்டக்ட் ஆஃப் த பிஸ்னஸ். ஸோ ஒரு நாளும் அந்த பிஸ்னஸை கவனிச்சிக்கிட்டு மேனேஜ் பண்ணிகிட்டே இருப்பார். ஸோ அதனால் எவ்ரி பார்ட்னர் இஸ் நாட் ஏபிள் cannot carry this. ஓகேவா? வந்து அவங்களோட ஒர்க்கை பார்த்துட்டு இதில் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணியிருக்கலாம். ஸோ ஆக்டிவ் பார்ட்னர்னால் யாருன்னா, தே வில் டேக் தி ஆக்டிவ் பார்ட் இன் தி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லீப்பிங் பார்ட்னர். நான் சொன்னல, இப்போ ஒருத்தவங்க ஜாப் போயிட்டுருக்காங்க, பட் ஆனால் வந்து இந்த பிஸ்னஸ்லேயும் இன்வால்வ் ஆகிருக்காங்க அப்படின்னும் போது அவங்க ஸ்லீப்பிங் பார்ட்னர். ஏன்னா அவங்க ஒர்க் பார்ட்டி அவங்க பண்ணிகிட்ருக்காங்க, பட் ஆனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த பிஸ்னஸ்க்காக கேபிட்டல் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு இ டஸ் நாட் டேக் ஆக்டிவ் பார்ட் இந்த பிஸ்னஸ். ஏன்னா அவங்க இன்னொரு ஜாப் போயிட்டுருக்காங்க, இது வந்து சைட் பிஸ்னஸ் தான். ஸோ அதனால் வந்து அவங்களால வந்து ஆக்டிவாக வந்து அதில் பார்ட்டு வந்து எடுத்துக்க முடியாது. ஓகேவாம்மா? ஸோ ஹியர் திஸ் லைபிள் இஸ் அன்லிமிட்டெட். அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. இந்த பிஸ்னஸில் என்ன நடந்தாலும் அவங்களுக்கு அளவில்லாத பொறுப்புகள் இருக்குது. இப்போ வந்து வெளியே இருக்கவங்களோ இல்லை தேர்ட் பார்ட்டிஸும் வந்து ஃபேம் வந்து பிஸ்னஸ் வந்து கடன் வாங்கியிருக்கு அப்படின்னா அவங்கக்கிட்டேயும் என்ன பண்ணுவாங்க, என்ன தான் அந்த பார்ட்னர் வந்து இந்த பிஸ்னஸில் ஆக்டிவாக இல்லை அப்படின்னாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க, தே வில் கெட் தி பர்சனல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் தி partner. That partner is called as sleeping partner. ஸோ அவங்க வந்து ஆக்டிவாக பார்ட் எடுத்துக்க மாட்டாங்க, பட் ஆனால் கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கும் அளவில்லாத பொறுப்புகள் இருக்குது. இப்போ கிரெடிட்டர்ஸ் வந்து கடன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த கடனை வந்து அவங்கக்கிட்ட இருந்தும் ரெக்கவர் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு உரிமைகள் இருக்குது. அதே மாதிரி இவங்களுக்கு எல்லாம் ப்ராஃபிட்லேயும் லாஸ்லேயும் ஷேர் கண்டிப்பாக பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் ஸ்லீப்பிங் பார்ட்னர். ஸோ நாமினல் பார்ட்னர் அப்படின்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அவங்க வந்து கேபிட்டல் கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க, அப்படி இல்லைன்னா மேனேஜ்மெண்ட் பார்த்துப்பாங்க. ஓகேவா? ஆனால் அவங்களோட நேம் வந்து பிஸ்னஸ் ஃபார்மில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கும். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு இம்ப்ரூவ் த பிஸ்னஸ் அண்ட் டு ரைஸ் த ஃபண்ட்ஸ். ஓகேவா? ஸோ வந்து ஒன்று இவங்க கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டு, அப்படி இல்லைன்னா மேனேஜ்மெண்ட் மட்டும் பார்த்துப்பாங்க. ஆனால் அவங்க நேம் வந்து அவங்க ஃபேமில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கும். எதுக்கு அப்படின்னா பிஸ்னஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் அந்த பிஸ்னஸோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ரைஸ் பண்ணுறதுக்காகவும் இருக்குது. ஆனால் வந்து இவங்களும் வந்து என்ன, எல்லாத்துக்குமே இவங்களும் பொறுப்பு, பிஸ்னஸில் நடக்கிற எல்லா ஆக்டிவிட்டீஸ்க்கும் ப்ளஸ் வந்து யாரா கடனுக்கும் வந்து இவங்களுக்கும் பொறுப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. த ஃபர்ம் இஸ் நாட் கோயிங் டு ஷேர் தி ஃபர்ம்ஸ் ப்ராஃபிட். ஸோ நாமினல் பார்ட்னராக இருக்கிறவங்களுக்கு ப்ராஃபிட்டில் எந்த ஷேரும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ திஸ் ஆர் கால் தி நாமினல் பார்ட்னர். ஸோ பார்ட்னர்ஸ் இன் ப்ராஃபிட் ஒன்லி, அந்த நேம்லேயே உங்களுக்கே தெரிஞ்சுது. இந்த பார்ட்னர் என்ன பண்ண போகிறாரு, ப்ராஃபிட்டை மட்டும்தான் ஷேர் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணிடணும், அக்ரிமெண்ட்டில் மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஸோ ஆல்ரெடி தே இஸ் என்டைட்டில் தி ஷேர் ஒன்லி தி ப்ராஃபிட் நாட் தி லாஸ், பட் இட் இஸ் liable for all the debts of the firm of the third parties, does not take part in the management. இவர் என்ன பண்ண போகிறாரு, வெறும் ப்ராஃபிட்டை மட்டும் தான் ஷேர் பண்ணிக்க போகிறாரு, லாஸ் வந்து அவர் ஷேர் பண்ணிக்க மாட்டார். ஆனால் வந்து கிரெடிட்டர்ஸ்க்கு இவரும் ஒரு பொறுப்பு தான், பட் ஆனால் இவர் மேனேஜ்மெண்ட்டில் கூட வந்து டேக் பார்ட் இருக்காது, இவரோட இது பார்ட் வந்து மேனேஜ்மெண்ட்டில் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தட் பார்ட்னர் இஸ் கால்ட் அஸ் பார்ட்னர்ஸ் இன் ப்ராஃபிட் ஒன்லி. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்ட்னர் வில் சி